ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு மோஸ்ட் வாண்டட் ரெசிபி. எல்லாருமே தான் இட்லி ரெசிபி போட்டுட்டே இருக்காங்க. இங்க அமெரிக்கால கிடைக்கிற அரிசியை வச்சுட்டு என்ன பதத்துல அரைச்சா இட்லி சாஃப்டா கிடைக்கும் அப்படின்னு என்கிட்ட 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. கமெண்ட்ஸ்லயே கேட்டிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க. அதுக்கான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் ரெகுலரா இந்தியன் ஸ்டோர்ல கிடைக்கிற அரிசி தான் வாங்கிக்கிறேன். என்ன பிராண்ட் வாங்கினாலும் ஓகே தான். நான் 6 கப்புக்கு 2 கப் முழு உளுந்து, தோல் நீக்கின உளுந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை ஊற வைக்கும் போது உளுந்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, வெந்தயத்தை 1 டீஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து அதை பொடி பண்ணி சேர்த்துக்குவேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு எனக்கு இதை அரைக்கிறதுக்கு. நான் இது ரெண்டையும் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில அரைப்பேன். மினிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி 3 மணி நேரமாவது ஊறணும், உளுந்து 1 மணி நேரமாவது ஊறணும், அவ்வளவுதான். சோ இப்ப பாத்தீங்கன்னா காலையில நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப வெந்தயம் அதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிருக்கனால வெந்தயம் அரைப்படுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வெந்தயம் எடுக்க முடியாது இதுல இருந்து அப்படிங்கிற தண்ணியை வடிகட்ட முடியாது, வெந்தயத்தை பவுடர் பண்ணி போட்டிருக்கனால. அதனால நம்ம தண்ணி அளவா சேர்த்துதான் உளுந்த ஊற வைக்கணும். சோ நான் அதை அப்படியே முழுசா ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நிறைய போயிடக்கூடாது, தண்ணி கம்மியாவும் ஆயிடக்கூடாது. சோ உளுந்து அதே மாதிரி உளுந்து நீங்க அரைக்கிறப்போ உள்ள அந்த ஏரேட்டடா ஃபிளஃபியா வரணும்னா கிரைண்டர்ல அரைக்கணும். இப்போ நம்ம மாவு அரைக்கும் போது கிரைண்டர்ல நல்ல இடம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ரொம்ப நிறைய உளுந்த போட்டு ஒரே நேரத்துல அமுக்குனீங்கன்னா சரியா வராது. அப்புறம் ரொம்ப தண்ணியா அரைச்சிங்கனாலும் சரியா வராது, ரொம்ப கெட்டியா அரைச்சிங்கனாலும் சரியா வராது. இப்ப நான் எடுக்கும் போது பாருங்க, இந்த மாதிரி ஒரு பதத்துல இருக்கணும். ஃபிளஃபியா இருக்கு பாருங்க. அதை கீழே போடும்போது கையிலேயே ஒட்டாம அப்படியே கீழே விழுகிற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அரைச்சு எடுக்கணும் உளுந்த. அதுக்கப்புறம் உளுந்தோட அந்த ஏரேட்டட் ப்ராப்பர்ட்டிக்காக நம்ம இப்ப மிக்சியில அரைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க கையில இப்படியே உட்கார்ந்து அதை அடிச்சு 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 ஏரேட்டடா மாத்தணும். இப்ப நம்ம கிரைண்டர்ல அரைக்கிறோம் அப்படிங்கறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். அடுத்தது அரிசிய நான் தண்ணிய லைட்டா வடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைங்க. மொத்தமா ஊத்துனீங்க அப்படின்னாக்கா அரைப்படாது. அதே மாதிரி அரிசி அரைச்சி எடுக்கிற பதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது. லைட்டா ஒரு குருணை மாதிரி இருக்கணும். அதாவது ரொம்ப குருணை குருணையாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாவும் அரைச்சிடக்கூடாது. இப்ப நான் கையில எடுத்து காமிக்கிறேன், பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப லைட்டா ஒரு நெருநெருப்பு இருக்கும். அந்த மாதிரி அரைச்சு எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு பதம் கரெக்டா இருக்கும். இப்போ இந்த அரைச்ச உளுந்துலயே நான் இந்த அரிசியை அரைச்சதையும் சேர்த்துக்கிறேன். லைட்டா கல்ல கழுவி அதையும் சேர்த்துக்கிறேன். மெயினான விஷயம், இது ரெண்டையும் சேர்த்து நீங்க கையில மிக்ஸ் பண்ணணும். ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணீங்கன்னா புளிக்காது. அதுக்கடுத்து நான் இதை அவனுக்குள்ள தூக்கி வைக்க போறேன். அவனை ஆன் பண்ணிட்டு 30 செகண்ட்ஸ்ல இருந்து 1 மினிட். ஏன்னா அமெரிக்கால எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசத்தை தவிர மத்த மாசங்கள் எல்லாமே கோல்டா தான் இருக்கும். சோ இங்க மாவு அவ்வளவா புளிக்காது. அவனை ஆன் பண்ணி உடனே ஆஃப் பண்ணிட்டு உள்ள இந்த இட்லி மாவை ஃபுல்லா வச்சுட்டு அவனோட லைட் ஆன் பண்ணி விட்டுருவேன். சோ இந்த லைட்டோட சூட்லயே பாத்தீங்கன்னா உங்க உள்ள ஒரு சூடு இருக்கும் இல்லையா, அது அப்படியே மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். வார்மான ஒரு என்வரான்மெண்டா இருக்கும். ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா நான் தயிரை கூட இது கூட சேர்த்துதான் இந்த மாதிரி தான் புளிக்க வைப்பேன். சோ அவன் ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸ், நல்லா ஃபர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு. சோ நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். ஆனா அவனை மறக்காம ஆஃப் பண்ணிருங்க. காலையில பாருங்க புளிச்சு வந்திருக்கு. சோ இதுல நான் 3/4 கூட மாவு இல்ல. அது பாருங்க மேல வரைக்கும் தழும்ப தழும்ப நிக்குது. அந்த அளவுக்கு நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. ஃபர்மெண்ட் ஆயிருக்கிறத இப்ப நான் எடுத்து காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த நொதித்தல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபர்மெண்டேஷன் நடந்து பாக்டீரியா நல்லா ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்னு தெரியுது நமக்கு. சோ இதுதான் மெயினான விஷயம். ஏன்னா நம்ம இட்லி சாப்பிடுறதே அந்த ஃபர்மெண்டடான மாவுக்காக தான். நம்ம அது கொஞ்சமாவது ஹெல்த்தியா இருக்கு, கார்போஹைட்ரேட்டா இருந்தா கூட. சோ இப்ப பாருங்க, நான் 2 பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்கேன். இப்ப ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாத்திரத்திலேயே நம்ம இதை அடக்கிடலாம். அந்த அளவுக்கு 2 மடங்கு அளவுக்கு எனக்கு நல்லா ஃபர்மெண்ட் ஆகி உப்பி வந்திருக்கு. அவ்வளவுதான், ரெடி. இப்போ மாவை நான் இந்த மாதிரி வச்சுட்டு அப்பப்போ இட்லிக்கோ தோசைக்கோ எடுக்கிறப்ப மாவு ஒரு சின்ன பாத்திரத்துல எடுத்து கரைச்சு நான் இதுல சேர்த்துக்குவேன். நீங்க உப்பு போட்டும் கரைச்சு வைக்கலாம், உப்பு இல்லாமையும் கரைச்சு வைக்கலாம், அது உங்க இஷ்டம். சோ லைட்டா தண்ணி ஊத்திட்டு இட்லிக்குமே மாவு கரைக்கிற பதமும் கரெக்டா இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. கெட்டியாவோ தண்ணியாவோ இருந்தா கல்லு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஊத்தும் போது பாருங்க உங்களுக்கு தெரியுது, அந்த மாதிரி ஒரு மீடியமா ஒரு பதத்துல இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு இட்லி சாஃப்டா வரும். அடுத்து இட்லி ஊத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிச்சிடணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க இட்லி மாவை இந்த மாதிரி ஊத்தி உள்ள வைக்கணும்.
இன்னைக்கு அவசர கதிக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் தடவி சுடுற மாதிரி இட்லி ஊத்துறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸ்டீம்ல வேகுறது அப்டின்னா, உங்களுக்கு இட்லி தட்டுல வந்து கீழ வந்து ஓட்டைகள் இருக்கணும். ஓட்டை இருந்ததுனாலே வந்து இந்த மாரி துணி விரிச்சு போட்டா தான் வந்துட்டு, உங்களுக்கு அந்த மாதிரி இட்லி வரும். பட் நீங்க அதுல ஊத்துனாலும் இந்த மாரி சாஃப்ட்டான இட்லி வரும். மாவு பதமும், மாவு கரைக்கிற பதமும் கரெக்ட்டா இருந்தது அப்டிங்கிற பட்சத்துல, உங்களுக்கு சாஃப்ட்டான இட்லி கேரண்டி. பாருங்க செம சாஃப்ட்டான இட்லி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து இன்னொரு ஹேக் சொல்லணும் அப்டின்னா, 2 நாளைக்கு அப்புறம் வந்து இட்லி வந்து ஊத்துனா, அதே மாதிரி வந்து சாஃப்ட்டா வராது சில பேருக்கு. ஸோ தோசை ஊத்த ஆரம்பிச்சுருவோம் நம்ப. பட் தோசைக்கு பதிலா வந்து நீங்க இட்லியே டெய்லி ஊத்தணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, கொஞ்சமா வந்து உளுந்து மாவ தனியா அரைச்சு வச்சுக்கிட்டு, இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சமா வந்துட்டு அந்த மாவ கலந்து கலந்து நீங்க ஊத்துனீங்க அப்டின்னாக்கா, அப்பவும் உங்களுக்கு இட்லி வந்து ஃப்ரெஷ்ஷா நல்லா புதுசா வந்து அரைச்ச மாவுல வர மாதிரியே வரும். அதே மாதிரி இந்த மாவு வந்து ஒரு 4, 5 நாள் வரைக்குமே கூட பாருங்க வச்சிருந்தா தோசையுமே பெர்ஃபெக்ட்டா வரும். கிரிஸ்பியா எவ்ளோ அழகா வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. உளுந்துமே வந்து நீங்க ஊற வச்சு அரைச்சு அத வந்து நீங்க புளிக்க வைக்கணும்லாம் தேவையில்ல. நீங்க அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா அரைச்சு அந்த மாவோட சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்க அந்த மாதிரி வந்து டெய்லி இட்லி ஊத்தணும் அப்படின்னு நெனச்சா, உளுந்து அப்பப்ப ஊற வச்சு அரைச்சு அரைச்சு அதுல சேர்த்து நீங்க இட்லி ஊத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு கீழ ஒரு லைக் குடுங்க. இதுல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது நம்ம சட்னி ரெசிபீஸ்ன்னு நெறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். இனிமேலும் போஸ்ட் பண்ண போறோம். ஈவன் வந்து தேங்காய் சட்னியே பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டா அரைக்கிறதுக்கு வந்துட்டு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கும் எங்க சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.